இன்னைக்கு நாம கிளாஸ் 9 சான்ஸ்கிரிட் மணிகா புக்கினுடைய லெசன் 6 தான் பார்க்க போறோம். ஷஷ்டக பாடக. லெசனோட பேரு தத் த்வம் அசி. தத் த்வம் அசி அப்படின்னா த்வம்னா யூ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. தத் அப்படின்னா தட்னு அர்த்தம். ஸோ நீதான் அது அப்படின்னு சொல்றாங்க. யூ ஆர் தட். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா யூ ஆர் தி சுப்ரீம் ரியாலிட்டி, பிரம்மன் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த தத்துவம் அசி அப்படின்றது உபனிஷத்துல இருந்து எடுத்த ஒரு ஃபேமஸான ஒரு லைன். இப்ப உபனிஷத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் முழுக்கமே ஒரு சின்ன அணுவால படைக்கப்பட்டது, பிரம்மனால படைக்கப்பட்டது. இது எல்லாருமே ஒன்னஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. எல்லாருமே ஒருத்தருக்குள்ளேயே அடங்கி இருக்காங்க. அதுதான் பிரம்மன். பார்க்குற நம்ம இந்த உலகம் எல்லாமே மாயை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த லெசன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏ சௌபியம் ச ஏவ ஆத்மா தத் ஏவ சத் தத் த்வம் அசி. ஸோ இந்த லைனு லெசன்ல எங்க வருது அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி டயலாக் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உமேஷக என்ன சொல்கிறான் பாருங்க. ரமே பஷ்ய எதத் சித்திரம் கஹ ஏஷக விருக்ஷக. ஸோ உமேஷ் என்ன சொல்கிறான் ரமா கிட்ட, ரமே பஷ்ய எதத் சித்திரம், பாத்தியா இந்த பிக்சரை பாத்தியா, பஷ்ய ஏதத் இந்த பிக்சரை நீ பாத்தியா, கஹ ஏஷக விருக்ஷக இது என்ன மரம் அப்படின்னு கேட்குறான். இந்த மரம் என்ன மரம்னு கேட்குறான். அதுக்கு ரமா என்ன ஆன்சர் பண்றாங்க பாருங்க. அயம் தூ வடவிருக்ஷஹ பிரதீயதே. ஸோ இந்த மரம் எப்படி இருக்குன்னா வடவிருக்ஷஹ. வடவிருக்ஷஹ அப்படின்னா பேனியன் ட்ரீ, ஆலமரம்னு அர்த்தம். ஆலமரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நிறைய பிரான்ச்சஸ் வந்து அப்படி கிரவுண்ட்ல தொட்டுட்டு இருக்கும் இல்லையா, அதுதான் ஆலமரம். அதனுடைய பிக்சர் தான் இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரமா என்ன சொல்றாங்க, அயம் தூ வடவிருக்ஷஹ பிரதீயதே, சீம்ஸ் டு பி, இது பார்க்கறதுக்கு ஆலமரம் மாதிரி தெரியுது. கிம்னா பஷ்யசி அஸ்ய தீர்காக ஷாக்காக பிருத்திவீம் ஸ்பர்ஷந்தி. ஸோ என்ன நீ பார்க்கலையா, கிம்னா பஷ்யசி என்ன நீ பார்க்கலையா, அஸ்ய அதுல தீர்காக ஷாக்காக ரொம்ப லென்த்தியான, தீர்கான ரொம்ப லென்த்தான, ஷாக்காக பிரான்ச்சஸ், பிருத்திவீம் அதாவது த்விதியா விபக்தியில கொடுத்துருக்காங்க. இந்த பூமியை ஸ்பர்ஷந்தி தொட்டுட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ரமா கேட்கிறான். உமேஷக ஆம் பஷ்யாமி, ஆமா நானும் பார்த்தேன். வட்ட ஏவ அயம் இது ஆலமரம் தான். பரந்து கோ அயம் ரிஷிஹி பாலகஹச்ச. பரந்து ஆனா கோ அயம் அப்படின்றத எப்படி பிரிக்கணும், காஹ பிளஸ் அயம், யாரு இந்த ரிஷிஹி பாலகஹ. அப்ப இந்த மரம் எனக்கு தெரியுது, ஆனா அங்க கொடுத்திருக்கிற கோ அயம் அப்படின்னா காஹ பிளஸ் அயம், யாரு இந்த ரிஷியும் பாலகவும். இந்த பிக்சர்ல நம்ம ரிஷியும் பாலகவும் பாக்குறோம் இல்லையா, யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ரமா ஆச்சாரியா ஆகச்சதி தாமேவ பிரிச்சாமக. ஆச்சாரியா அப்படின்னா டீச்சர், அதாவது லேடி டீச்சர் வந்து நம்ம ஆச்சாரியான்னு சொல்றோம் இல்லையா. அப்ப மேடம் வராங்க. ஆச்சாரியா ஆகச்சதி தாம் ஏவ அவர்களையே, தாமேவ பிரிச்சாமக அவர்களே நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உமேஷ் என்ன சொல்றான், ஆச்சாரியே கோ அயம் ரிஷிஹி. ஸோ உடனே உமேஷ் என்ன பண்றான், அந்த மேடம் பார்த்துட்டு கோ அயம் காஹ அயம் யார் இந்த ரிஷிஹி அப்படின்னு கேட்கிறான். ஆச்சாரியா பாடம் படித்வா கியாஸ்யாமக. ஸோ உடனே அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க, நம்ம பாடம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இதை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரமா என்ன கேட்குறாங்க, ஆச்சாரியே குத்தக கிரகித்தக ஏஷக பாட்டக. ஸோ ஆச்சாரியே குத்தகனா ஃப்ரம் வேர் எங்கிருந்துன்னு அர்த்தம். எங்கிருந்து எடுக்கப்பட்டது, ஏஷக பாட்டக இந்த பாடம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆச்சாரியா என்ன சொல்றாங்க, ஜான்தோக்ய உபனிஷத்தக. ஸோ ஜான்தோக்ய அப்படின்ற உபனிஷத்துல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்போ உமேஷக என்ன சொல்றான், ஆச்சாரியே உபனிஷத் கிம் பவதி. ஸோ ஆச்சாரியே உபனிஷத்துல என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ ஆச்சாரிய அதுக்கு என்ன சொல்றாங்க, உபனிஷத்தக நாமதே கிரந்தாக. ஸோ உபனிஷம் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய இந்த கிரந்தனா புக்குன்னு அர்த்தம். இப்போ உபனிஷம்ன்றது ஒரு புக்கு. ஏஷு ஆமூல்யம் ஆத்ம ஜானம் உபதிஷ்டம். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆமூல்யம் அப்படின்னா இன்வேல்யூபிள், ஆத்ம ஞானம் அதாவது தெரிஞ்சிக்க வேண்டிய ஞானம், நாலேஜ், இன்வேல்யூபிளான நாலேஜஸ் அதுல வந்து உபதிஷ்டம் அதுல வந்து இருக்கும், டீச் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரமா ஏவம் அதீவ உத்சுகாக வயம் ஏதம் பாடம் படித்தும். அப்படியா அப்படின்னா அதீவ உத்சுகாக அப்படின்னா நம்ம ரொம்ப ஆர்வத்தோட
வயம் நாங்கள் ஏதம் பாடம் படித்தும் இந்த பாடத்தை நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம லெசன் என்னன்றதை பார்க்கலாம். மஹர்ஷேஹ ஆருண்யேஹ புத்திரஹ ஸ்வேதகேதுஹு ஆசித். மஹர்ஷி ஆருணி இருக்கார் இல்லையா, அவருடைய புத்திர மகனுடைய பேர் வந்து ஸ்வேதகேது அப்படின்ற ஒரு மகன் இருக்காங்க. 12 वर्षीयं तं पुत्रं पिता आरुणिः उवाच ये श्वेतकेतु गुरुं प्रति गच्छ अध्ययनार्थं यतः. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ மகரிஷி ஆருண்யோட மகனான ஸ்வேதகேது இருக்கிறாரு. அவருக்கு 12 வருஷம் அப்படின்னா அவருக்கு 12 வயசு ஆக இருக்கும்போது 12 வருஷம் தம் புத்திரம், அதாவது 12 வயசுல இருக்கக்கூடிய அவருடைய மகனை பிதா ஆருணிஹி, அப்பா ஆருணிஹி கூப்பிட்டு உவாச்ச சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏ ஸ்வேதகேது குரும் பிரதி கச்ச, நீ வந்து குரு கிட்ட போய் அத்தியனார்த்தம், நீ எதுக்காக போகணும்? குரு கிட்ட போ, படிக்கிறதுக்காக. ஸோ நீ கல்வி கத்துக்கிறதுக்காக குரு கிட்ட போ. யதஹ, ஏன்னா பிகாஸ் சௌபிய, மை டியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சௌபிய அஸ்மத் குலீன அனதீத்திய நா பவதி இதி. ஏன் நான் உன்னை அந்த மாதிரி குரு கிட்ட அனுப்புறேன் அப்படின்னா, டியர் அஸ்மத் குலீன, அதாவது நம்ம குலத்துல பிறந்தவங்க, அனதீத்திய படிக்காம, ந பவதி இது படிக்காம யாருமே இருந்தது கிடையாது, அதனால நீ குரு கிட்ட போயிட்டு படிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்றாரு. சஹபுத்திரஹ ஆச்சாரியம் உபேத்திய யாவத் 24 வருஷः அபவத் தாவத் சஹ சர்வான் வேதான் சார்த்தான் அதித்ய பிதுஹு சகாஷம் ஆகச்சத். சஹபுத்திரஹ, ஸோ அவருடைய மகன் ஆச்சாரியம் உபேத்தியம்னா அவரிடம்னு அர்த்தம். ஸோ ஆச்சாரியம் கிட்ட போறாரு, ஆச்சாரிய கிட்ட போறாரு. யாவத் போயிட்டு என்ன நடக்குது பாருங்க. யாவத் 24 வருஷஹி அபவத், போகி எவ்வளவு வருஷம் ஆகுது? 24 வருஷம் ஆகுது. ஸோ 24 இயர்ஸ் கழிச்சுட்டு தாவத் கழிச்சு அவர் வரும்போது சஹ சர்வான் வேதான், அவர் எப்படி வராரு? சர்வான் வேதான், எல்லா வேதங்களுடைய சார்த்தான் அப்படின்னா எல்லா வேதங்களையும் நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு, சார்த்தானா அதோடைய அர்த்தங்களை அதீத்திய படிச்சு, பிதுஹு சகாஷம் ஆகச்சத் அப்பா கிட்ட வரார். சகாஷம் அப்படின்னா அவரிடம்னு அர்த்தம். அப்பா கிட்ட வராரு. சஹ ச சர்வசேஷ்டஹ அகம் இதி மன்யமான உத்தத்த ஸ்வபாவஹ அபவத். ஸோ இப்போ 24 இயர்ஸ் கழிச்சு வந்தவர் அவர் எப்படி இருக்காரு? சஹ ச சர்வசேஷ்டஹ அகம், நான் தான் பெஸ்ட், பிகாஸ் அவர் எல்லாமே படிச்சுட்டார் இல்லையா. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? சர்வசேஷ்டஹ அகம், நான் தான் இருக்கிற எல்லாருடைய நான் தான் பெஸ்ட். இதி மன்யமானஹ, இந்த தாட்டோட உத்தியத்த ஸ்வபாவஹ, அதாவது ரொம்ப உத்தியத்த ஸ்வபாவம், ரொம்ப அரகண்டான, ஸோ ரொம்ப ஒரு திமிரான, நான் தான் எல்லாம் அப்படின்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு திமிர் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அரகண்டா இருக்கிறாரு. இது மன்யமானஹ உத்தத்த ஸ்வபாவஹ அபவத். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வபாவத்தோட திரும்பி வந்திருக்காரு. ஏவம் பூதம் பிருத்தம் திருஷ்டவா பிதா உவாச். ஏவம் பூதம் அப்படின்னா இந்த மாதிரி அரகண்டா இருக்கக்கூடிய புத்திரம், அவனுடைய மகனை திருஷ்டவா பார்த்து, பிதா உவாச் அப்பா என்ன சொல்றாரு? ஹே ஸ்வேதகேது, ஸோ மகனை கூப்பிடுறாரு. ஏ ஸ்வேதகேது கஹ தே உபாத்யாயாத் அதிசயः பிராப்தः ஏன त्वं குலான அனுரூபம் உத்ததः ஆசி. ஸோ அவர் என்ன கூப்பிட்டு என்ன கேட்கிறாரு? ஏ ஸ்வேதகேது கஹ தே உபாத்யாயாத், அதாவது உன்னுடைய படிப்பில் இருந்து, கஹ தே எந்த ஒரு அதிசயக பிராப்த, எது ஒரு எக்ஸலன்ஸா உனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நீ படிச்சிருக்க, இந்த படிப்புல உனக்கு எது, அந்த படிப்பிலிருந்து ஒரு எக்ஸலன்ஸ், ஸோ இது பயங்கரமான ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எக்ஸலன்ஸை பிராப்தக நீ உனக்கு கிடைச்சது. ஏனத்தும் அதனால நீ குலான அனுரூபம்னா அகைன்ஸ்ட்னு அர்த்தம். நம்மளோட குலத்துக்கு அகைன்ஸ்டாக உத்தத்தக அசி, ரொம்ப அரகண்டா இருக்கே, நம்ம குலத்துல யாரும் இந்த மாதிரி இருந்ததில்லை, நம்மளுடைய கிளான் அதாவது குலம்னு சொல்லுவாங்களே, இந்த குலத்துக்கு அகைன்ஸ்டா நீ எப்படி இருக்க, ரொம்ப அரகண்டா இருக்க. அப்போ உன்னுடைய படிப்புல நீ எதை அந்த மாதிரி படிச்சிருக்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு? உனக்கு தெரியுமா, ஜானாசி கிம், உனக்கு இது தெரியுமா, தத் ஏன ஸ்ருதேன அந்யத் அஸ்ருதம் அப்பி ஸ்ருதம் பவதி. ஸோ இப்போ நீ ஒரு விஷயத்தை கேள்விப்பட போற, அந்த விஷயம் ஜானாசி கிம், உனக்கு அது தெரியுமா, தத்
அது என்னன்னா, அதை ஏன ஸ்ருதம், அதை கேட்கும்போது அந்நியத் அஸ்ருதம், கேட்காதது எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். ஸோ இதுதான் அவர் கேட்கக்கூடிய கொஸ்டின். உனக்கு அது தெரியுமா? இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம எல்லா விஷயத்தையும், நம்ம இது வரைக்கும் கேட்காதது எல்லாமே தெரிஞ்சுக்குவோம். அந்நியத் அஸ்ருதம் அப்படி ஸ்ருதம் பவதி. அமதம் மதம், அதாவது அம்மதம் அமதம் அப்படின்னா பிலீவ் பண்ணாதது, அதாவது நம்ப முடியாதது எல்லாமே மதம், நம்பிடுவாங்க. அமதம் மதம். அவ்விக்யாத்தம் ச விக்யாத்தம், தெரியாததும், அதாவது நாலேஜ் இல்லாததையும் நம்ம நாலேஜ் ஆக்கிப்போம், நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவ்விக்யாத்தம்னா அன்னோன்னு அர்த்தம். அன்னோன் விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது உனக்கு தெரியுமா? ஜானாசி கிம் தத், அது என்னன்னு உனக்கு தெரியுமா? எந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது கேட்காத எல்லாத்தையுமே கேட்டுடுவோம், நம்பாத எல்லாத்தையுமே நம்பிடுவோம், தெரியாத எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவோம். எதத் அத்புதம் பிரசனம் ஸ்ருத்வா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்கும் போது, எதத் அத்புதம் பிரசனம் ஸ்ருத்வா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டு, ஸ்ருத்வா பிரச்சதி கதம் இதி இத் யுக்தஹ, இது எப்படி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது என்ன? கதம் இதி, அது என்ன? அத்புதம் பிரச்சனம் ஸ்ருத்வா பிரச்சதி, இந்த மாதிரி ஒரு அற்புதமான கொஸ்டினை கேட்டுட்டு ஸ்ருத்வா பிரச்சதி அவர் கேட்கிறாரு. ஸோ காதில் இந்த மாதிரி கொஸ்டினை ஸ்ருத்வா கேட்டுட்டு அவர் என்ன கேட்கிறாரு? கதம் இதி இத்யுக்தஹ, இது எப்படி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன? கதம்னா இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. பிதா அதோ லிகித திருஷ்டாந்தேன தத்வஞானம் பிரதிபாதயதி. ஸோ இப்போ அவருடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதோ லிகித, ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அதோ லிகித திருஷ்டாந்தேன, அதாவது இலஸ்ட்ரேஷன்ஸ், நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த இலஸ்ட்ரேஷன்ஸ், இந்த எக்ஸாம்பிள் மூலமாக தத்துவ ஞானம், அவருக்கு அந்த தத்துவ ஞானத்தை, ஸோ அந்த தேவைப்படுற அந்த நாலேஜை, தத்துவ அந்த எலமெண்ட்னு சொல்லுவாங்களே, அந்த நாலேஜை பிரதிபாதயதி சொல்லி கொடுக்குறாரு, ப்ரீச் பண்ணுறாரு. அந்த நாலேஜ் என்ன நம்ம பார்க்கலாம். ஆருணிஹி, அதாவது அவருடைய அப்பா தான் ஆருணிஹி இல்லையா, அவர் கூப்பிடுறாரு. ஸ்வேதகேதோ ஞக்ரோத பலம் ஆஹர, ஞக்ரோத பலம் ஆஹர, நீ என்ன பண்ண போயிட்டு அந்த ஞக்ரோத்ர பலம் அப்படின்னா வந்து அந்த பேனியன் ட்ரீயினுடைய அந்த ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதுதான் ஞக்ரோத பலம், அதை கொண்டு வா, ஆஹரனா கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. இதம் பகவான், ஸ்வேதகேது என்ன சொல்றாரு? இதம் பகவான், இதோ கொண்டு வரேன், இதம் தோ அப்படின்ற மாதிரி போறாரு. ஆருணிஹி இதன் பகவன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அத்திர கிம் பஷ்யசி, அங்கே உனக்கு என்ன தெரியுது? அந்த ஃப்ரூட்டை கொண்டு வராரு இல்லையா, உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்குறாரு. ஸ்வேதகேது என்ன சொல்றாரு? அனுதராணி இமானி பீச்சானி, ரொம்ப ஸ்மாலாக, ரொம்ப நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம், பேனியன் ட்ரீனுடைய அந்த சீடு வந்து ரொம்ப 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 ஸ்மாலாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் சீடில் இவ்வளோ பெரிய ஒரு மரம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய மரம், அவ்வளோ பிரான்ச்சஸ், அவ்வளோ ஆலமரம்ன்றதே ரொம்ப பெரிய ஒரு மரமாக இருக்கும். அப்போ இது எவ்வளோ ஒரு நம்ம படைச்ச அந்த பிரம்மனை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சின்ன அணு மூலமாக இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மத்தையே அவர் படைச்சிருக்காரு அப்படின்னு இவர் சொல்ல வராரு. அனுதராணி இமானி பீச்சானி, ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய இந்த, உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்குறாங்களே, அத்திரத்தியம் பஷ்யசி அனுதராணி இமானி பீச்சானி, ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய இந்த சீடு எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாரு. ஆருணிஹி என்ன சொல்கிறாரு? ஏஷு ஏகம் பீச்சம் பிந்தி, ஸோ இப்போ நீ என்ன பண்ணு, இதில் இருந்து ஒரு சீடை வந்து நீ பிரி, பிந்தி அப்படின்னா செப்பரேட் பண்ணு. ஸ்வேதகேது பின்னம், ஸ்வேதகேது என்ன பண்ணாரு? பின்னம், பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அத்திர கிம் பஷ்யசி, இப்போ உனக்கு அதில் என்ன தெரியுது? அத்திர, இதில் என்ன தெரியுதுன்னு கேட்குறாரு ஆருணி. ஸ்வேதகேது ந கிஞ்சன் பகவன், எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறார். அந்த ஒரு குட்டி சீடை பிரிக்கும் போது அதில் எதுவுமே தெரியல, ஆனால் அதிலிருந்து வளரக்கூடிய மரம் வந்து ஒரு பிரம்மாண்டம் இல்லையா. இதம் ஸ்ருத்வா பிதா புத்திரம் உவாச், இதை கேட்ட உடனே, அதாவது எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி, எனக்கு எதுவுமே தெரியல, அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டார் இல்லையா. ஸோ இதம் ஸ்ருத்வா பிதா புத்திரம் உவாச், இதை கேட்ட உடனே மகன் கிட்ட அப்பா என்ன சொல்றாரு பாருங்க. ஏ சௌபிய, ஹே டியர், ஹலோ டியர், பஷ்ய அத்திர வடம்பீச்சே ஏவ மகான் ஸ்தூலः சாகாதிமான் ஞக்ரோதः வட்டः உத்பன்னः சன் திஷ்டதி. ஸோ பஷ்ய, பாரு, அத்திர வடபீச்சே, இந்த சின்ன பேனியன் சீடால தான், ஏவ மகான் ஸ்தூலக, ஸ்தூலகனா ரொம்ப திக்கான, ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய, ஷாக்காதிமான் பிரான்ச்சஸை வைத்துக்கொண்டு,
ஞக்ரோதவட்டக ஒரு ஆலமரம் உத்பன்னக சன் திஷ்டதி வளர்ந்து நிக்குது இல்லையா. ஸோ இந்த ஒரு சீட்ல இருந்து தான் இவ்வளோ ஒரு திக்கான பெருசா இருக்கக்கூடிய ஒரு மரம் வளர்ந்து நிக்குது. ஏவம் அனிம்னஹ ஸ்தூலம் ஜகத் உத்பவதி இந்த மாதிரியான அனிம்னஹ ஒரு மைன்யூட் ஆட்டம், ஒரு சின்ன ஆட்டம், இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சின்ன ஆட்டம் மூலமா தான் ஸ்தூலம் ஜகத் இந்த ஒரு பெரிய ஜகத், பெரிய இந்த ஒரு யூனிவர்ஸ் என்ன ஆயிருக்கு, உத்பவதி உருவாயிருக்கு. விஸ்வசிஹி பிலீவ் பண்ணு, நீ இதை நம்பணும். எதை? ஏ சௌபிய ச ஏவ ஆத்மா, அதுதான் அந்த ஆத்மா. சரியா? ஒரு சின்ன அந்த மைன்யூட் பார்ட்டிக்கல் இருக்குல்ல, அதுதான் ஆத்மா. தத் ஏவ சத், அதுதான் உண்மை. அந்த ஆத்மா தான் உண்மையும் கூட. நம்ம எல்லாமே ஒரு மாயை, நம்ம உலகம் நம்ம சுத்தி பார்க்கறது எல்லாமே ஒரு மாயை. இந்த யூனிவர்ஸை உருவாக்குனது யாரு? தத் ஏவ சத் தத் ஏவம் அசி, அது நீதான் சொல்றாரு. அப்ப நம்ம ஆத்மா எல்லாமே ஒண்ணு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எல்லாமே ஒன்னான ஒரு ஆத்மா, அது பிரம்மன். சரி, அது படைத்த அந்த பிரம்மன். ஸோ இது நம்ம பார்க்குற, நம்ம இன்னொருத்தங்களை மனிதனா பார்க்கறது ஒரு மாயை. ஓகே, தத் ஏவ சத் அப்படின்னா அதுதான் உண்மை. தத் துவம் அசி, அது நீதான். அப்போ உனக்குள்ளதான் கடவுள் இருக்காரு, நீதான் அந்த ஆத்மா, அந்த பியோர் சோல் நீதான். அந்த பியோர் சோல்ல அரகன்ஸ் வரவே கூடாது. நம்மளை கடவுள் படைக்கிறாரு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரே ஆத்மா, பியோர் சோலா படைக்கிறாரு. அந்த அரகன்ஸ் இருந்தது அப்படின்னா கடவுள் நம்மள்ட்ட இருந்து வெளியில போயிடுவார். நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அந்த விஷயத்த சொல்லலை. ஸோ நீதான் அந்த ஆத்மா, நீதான் அந்த பிரம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. இது உபனிஷத்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை. இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு சாதாரண ஸ்டோரியா பார்க்காம உபனிஷத்துல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா நம்ம அதை பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு இது புரியும். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சில்ட்ரன். திரும்பவும் ரீட் பண்ணுங்க, அவங்க சொல்ல வர அந்த ட்ரூத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சில்ட்ரன். ரொம்ப ஒரு அழகான ஒரு லெசன். ஸோ நம்ம இதெல்லாம் இந்த லெசன்ல கத்துக்கும் போது தான் நம்மளுக்கும் தெரியும். அதாவது நம்ம அரகண்டா இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. தேங்க்யூ சில்ட்ரன்.